வாங்க, நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தையிலேருந்து ஒரு 300 குட்டி மட்டும் இந்த வாரத்தில் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் 300 குட்டி வாங்கவே முடியாது. எங்களுடைய திறமையை வச்சு 300 குட்டி வாங்கியிருந்தோம். அதில் ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 100 குட்டி கொடுத்துருந்தோம். நாமக்கல்ல தமிழரசி அக்கா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம சுமார் ஒரு 7-8 வருஷமா ஃபீல்டில் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எங்களை நம்பி வாங்கினவங்க இன்ன வரைக்கும் அவங்க கூட பைபேக் முறையில் குட்டிகளை கொடுத்து தீவனம் கொடுத்து ரிட்டன் நாங்களே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஜோடி 13 ரூபா பட்ஜெட்டில் 95 குட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் சரிங்களா புஷ்பராஜ், அவர் நம்ம 2 பேஜ் வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம். அவருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சது. அவருமே 1.5 மாசமா குட்டி கேட்டுட்டு இருக்காப்ல. நானும் வாரம் சந்தைக்கு போய்கிட்டே இருக்கேன். இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும், அப்போ எடுத்து கொடுப்பேன். 2 மாசம் நானும் 1.5 மாசம் எடுத்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். கடைசி இந்த வாரம் தான் அமைஞ்சது. அவருக்கு ஒரு 110 குட்டி கிட்ட எடுத்து கொடுத்துருந்தோம். ஜோடி எல்லாமே ஒரு 15 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள, எல்லாமே ஒரு 15-16 இந்த சைஸ்ல எடுத்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ண வைக்கக்கூடியவங்க அந்த சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு 30 குட்டி, அதுக்கப்புறம் ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு 40 குட்டி, இப்படி பிச்சு ஒரு 5 கஸ்டமர் எடுத்து கொடுத்துருந்தோம். இந்த வாரம் சுமார் ஒரு எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வளர்ப்புடி தேவை இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணி தொடர்பு பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபார்முக்கு வந்து இப்போ நம்ம கம்பத்துல இருந்து ஒரு கஸ்டமர் இருந்தாரு, 4 லட்சம் ரூபா அப்படியே வந்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்தாங்க. 1 மாதம் பரவாயில்ல, நீங்கள் தான் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. இந்த மாதிரி பொறுப்பு வரும்போது எங்களால் வந்து என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குன்னா சந்தையில் வாரம் போய்கிட்டு இருக்கோம். கரெக்டான விலைக்கு அமைஞ்சா மட்டும்தான் எடுத்து கொடுக்குறது, இல்லைனா இல்லை நீங்கள் வேற எங்கேயும் பிடிக்கனாலும் பிடிச்சிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா எங்களால் உங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, நாங்கள் எடுத்து கொடுத்தா லாபமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற புக்கிங் 2000 குட்டி வந்தாலும் விற்க முடியும், அந்த அளவுக்கு கஸ்டமர் பேக் எங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்களால் வந்து நஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்க முடியலை சரிங்களா. அதனால் நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எங்களுடைய ஃபாலோவர்ஸ் எங்களை நம்பினீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. நல்லா குட்டியாக சூப்பராக விலையில கரெக்டாக எடுத்தாரேன். இன்னைக்குள்ள நிலவரத்தில் ஜோடி 15 ரூபா பட்ஜெட்குள்ளே தான் எடுக்கணும். 15-15,500 அதை தாண்டி வளப்பூட்டி எடுக்கவே கூடாது. 16 ரூபா 17 ரூபா 19 ரூபா 20 ரூபாய்க்கு வளப்பூட்டி சந்தையில் வாங்கினீங்கன்னா 18 கிலோ 17 கிலோ தான் இருக்கும். அந்த குட்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் லைவ் வெயிட் ஒரு 20-22 கிலோ தரத்தா எடை போட்டு இன்னைக்குள்ள மார்க்கெட்டுக்கு 430 ரூபா 400 எடை போட்டு நம்ம வாங்கிடலாம். அதுதான் லாபம். தயவு செய்து வளப்பு குட்டி வாங்கக்கூடியவங்க ஏமாந்துடாம கரெக்டாக எது எடுத்தால் லாபங்கிறத யோசிங்க சரிங்களா. வளப்பூட்டி போய் நம்ம ஜோடி 18 ரூபா 19 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இற ஏற்ற முடியாது. அதிகமான இறாச்சுன்னா வயிற்றால போயிடும். அந்த குட்டி ரெடி பண்ணி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் வளர்த்த குட்டியாக வாங்கினீங்கன்னா ஆல்ரெடி இறையெல்லாம் தின்னு செட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து டக்குன்னு இறைய தின்னு கண்டிப்பாக ரெடி ஆயிரும். யோசிச்சு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஏமாந்துடாதீங்க சொல்லிட்டேன்.